ஹே ஷாலினி, இந்த ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்கேன்? ஹே பூஜா, இது நீதானா? உன்னை பார்க்க அப்படியே ரொம்ப வித்தியாசமா தெரியுறடி. ஆஃப் சாரி உனக்கு அவ்வளோ அழகா இருக்கு. இது வரைக்கும் நீ இப்படி ட்ரெஸ் பண்ணதே இல்லைல்ல? மேடம்க்கு இப்போதான் இப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு தோணுதா? ஹே அப்படி இல்லைப்பா, நீ ஆஃப் சாரி கட்டியிருந்தில்ல, கோயிலுக்கு வேற போகிறோம், அதனால தான் நானும் ஆஃப் சாரி கட்டலாம்னு நினச்சேன். ஹே என்னமோ இப்போதான் நான் ஆஃப் சாரி கட்டுற மாதிரி நீ சொல்கிற பத்தியில, இதுக்கு முன்னாடியும் நான் ஆஃப் சாரி கட்டியிருக்கேன். அப்போல்லாம் மேடம் ஆசைப்பட மாட்டீங்களே, இப்போ என்னவா? ஹே ஷாலினி, நீ பாட்டுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்காதப்பா. சரி ரவிக்கு கால் பண்ணி பாரு, அவங்க கிளம்பிட்டாங்களா என்னன்னே தெரியலையே, இன்னும் ஆளை காணோம். ரவிக்கு கால் பண்ணவா இல்லை ராஜுவுக்கு கால் பண்ணி கேட்கணுமா? ஹே ரொம்ப ஓட்டாதப்பா, ஃபோன் போடு ரவிக்கு, கிளம்பிட்டாங்களா இல்லையான்னு கேளு. சரி சரி கேட்குறேன் பொறு, விட்டா நீயே போய் ரவியை கூப்பிட்டு வந்துடுவேன். ராஜுவையே கூப்பிட்டு வந்துடுவேன். ஹே இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது, அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. ஹே ஹலோ, என்ன கிளம்பிட்டீங்களா? ஹே ராஜீவ், உங்களுக்கு ஆயுஸ் 100பா. ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டே. இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், அதுங்களே வந்துட்டீங்க. ஹே ஷாலினி சும்மா இரு. ஓ அப்படியா, எங்களை பத்தி என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? ஹே ஷாலினி வேண்டாம்ப்பா. ஒன்றும் இல்லை, நாங்களாம் அப்போதே கிளம்பிட்டோம், இன்னும் ரவியும் ராஜீவும் காணமேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம், அவ்வளோதான். சரி ரவி எங்க ராஜீவ்? உங்க ஆள் தானே பைக்கை நிப்பாட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். என்னது? இல்லம்மா, நம்ம ஆளு வண்டி நிப்பாட்டிட்டு வரான்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. ராஜீவ் நல்லாவே சமாளிக்கிறான், எனக்கு ரவியை பற்றி நல்லாவே தெரியும். ஆனால் இந்த ஷாலினி இருக்காளே, எப்போ பாரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்னுட்டு. ஆனால் ரவி அப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்சது இந்த மரமண்டிக்கு என்னைக்கு தெரிய போதோ. ஹே ஷாலினி, கொஞ்சம் இந்த பக்கம் வர முடியுமா? எதுக்கு? ஹே சும்மாதான்ப்பா, ஒரு 5 நிமிஷம் இந்த பக்கம் வாயேன், வண்டியில் ஏற தண்டிக்கும் தானே, கொஞ்ச நேரம் நான் நினைக்கிறேனே அங்கே. டேய் நான் அவளுக்கு அக்காடா. பாத்தீங்கள, சைடு கேப்ல போடா வாடான்லாம் பேசுற. இருக்கட்டும், மச்சி நிச்சி ஆயிட்ட, பேசு பேசு. ஹே சாரி, தெரியாம பழக்கத்தில் ரவிகிட்ட பேசுகிற மாதிரி பேசிட்டேன். என்ன மச்சி நிச்சின்லாம் சொல்கிற? என்ன இவ்வளோ ஓப்பனாக ஃப்ளர்ட் பண்ணுறியே? என்ன பொண்ணுகிட்ட இப்படி தான் பழகுவியா? என்னம்மா பொசுக்குன்னு ஒரே வார்த்தையில ஃப்ளோட் பண்றேன்னு சொல்லிட்டேன். இது அப்படிலாம் கிடையாதுமா, இட்ஸ் அ பியூர் லவ். மற்றவங்ககிட்ட வேற, உன் தங்கச்சிக்கிட்ட வேற. கொஞ்சம் இட்டு வாயேன், எவ்வளோ நேரம் கேட்கறது? ஏப்பா சாமி, நடத்துங்கடா நடத்துங்க, நான் கிளம்புறேன். சரி பூஜா நீ வா, நான் போய் ரவி வரானான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஓகே ஷாலினி. சரி வரேன். ஹே பூஜா, நீ இந்த ஆஃப் சைடில் பார்க்க அப்படியே தேவதை மாதிரி இருக்க தெரியுமா? எனக்கு ஏற்கனவே பிறந்த வலிவலோ. ஹோ அப்படியா? இதே டைலாக எத்தனை பொண்ணுகிட்ட அப்படி சொல்லியிருப்பேன். அது கணக்கிலம்மா, அதெல்லாம் கணக்கில் வச்சுக்கிறது கிடையாது. ஆனால் மற்ற பொண்ணுகிட்ட சொல்கிறது வேற, உங்ககிட்ட சொல்கிறது டெஃபினட்டாக வேறு தான். டேய் என்னடா விட்டா ஓப்பனாக ஃப்ளர்ட் பண்ணுற? போச்சுடா, இவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சிங்கிறதுல சந்தேகமே இல்லைப்பா, ஒரே மாதிரி தான் பேசுகிறாள். ஏய் அவ்வளவு இவ்வளவு என்ன வாயை பேத்துருன்னு பார்த்துக்கோ. சரிம்மா சரிம்மா, கோவப்படாதீங்க. என்னப்பா கிளம்பியாச்சா, போமா? ஹே ரவி, பொண்ணுங்க நாங்கள் அப்போதே கிளம்பிட்டோம், பசங்க நீங்கள் கிளம்பி வர இவ்வளோ நேரமா? ஹே இல்லைப்பா, வர வழியில் வண்டி கொஞ்சம் பஞ்சர் ஆயிடுச்சு. டே ராஜீவ், முன்னாடி வந்தில்ல, நீ சொல்லவே இல்லையாடா? ராஜீவ் தானே சொன்னார் வந்து என்னென்ன சொல்லணுமோ அத்தனையும் சொன்னார். ஆனால் வண்டி பஞ்சர் ஆனதை மட்டும் சொல்லவே இல்லை. எப்பா ஒரே தான், என்னை எல்லாரும் ஓட்டாதீங்கப்பா. டே என்ன வந்தோடனே உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? இது பெரிய வீடுடா, இங்கெல்லாம் உன் வாழை சுருட்டி வச்சுக்கிறணும். டேப்பா நீ பாட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடாதா? ஏம்மா தாய்மார்களே, இப்படியே ரோட்டில் நின்று பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? கோயில் கிளம்ப உத்தேசம் இருக்கா இல்லையா? வாங்க போவோம். அதுவும் கரெக்ட் தான், வாங்க கிளம்புவோம். டே ரவி, அங்கிள் ஆண்டி அந்த காரில் கிளம்பிட்டாங்கல்ல, நம்ம காரை எடுத்துட்டு வா, நம்மளும் கிளம்புவோம். டே இல்லைனா இரு, நானே எடுத்துட்டு வரேன். டே சரிடா, வேமா எடுத்துட்டு வா, நம்மளும் கிளம்புவோம். ஏய் என்ன போயிடலாம் சைலண்டாக வரீங்க? ஏதாவது ஒரு பாட்டு போட்டு விடுங்களேன், ஜாலியாக கேட்டுக்கிட்டே போகலாம்ல. ஆமாப்பா, ஏதாவது பாட்டு போட்டு விடுங்கப்பா, ரிலாக்ஸ்டாக கேட்டுக்கிட்டே போகலாம். டே ரவி, என்னடா வால் இவ்வளோ போரிங்கா இருக்கா? ரிலாக்ஸ்டாக பாட்டு கேட்டு வரணுமாம்ல? டே அப்பா சாமி, உனக்கு கையெடுத்து கும்பிடுறா, கொஞ்சம் அமைதியாக வாடா. எங்க கையெடுத்து கும்பிட்ட மாதிரி தெரியலையே. டேய் வந்தேன்னு வைக்கி. ஏய் சரி ஓகே ஓகே, கோவப்படாத, சில் ப்ரோ. இப்போ என்ன ஆளுக்கு பாட்டு போட்டு விடணும், அவ்வளோதானே? என்ன பாட்டு வேணும்னு கேட்டு சொல்லு, போட்டு விடுவோம். இவனுக்கு 2 பேரும் என்ன அவனுக்குள்ளேயே குசுகுசுன்னு பேசிக்கிறாங்க? பாட்டு போட்டு விட சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் பாட்டு போட்டு விட்டுருக்கானுங்களான்னு பாரு. ஹே ராஜீவ், பாட்டு போட்டு விடுங்கப்பா. ஹே ஷாலினி, என்ன மாதிரி பாட்டு வேணும்னு சொல்லு, போட்டு விடுவோம். ஹே இப்போ கூட வந்துச்சுல ஒரு படம், மேஜர் முகுந்தனை வச்சு ஒரு படம் எடுத்திருந்தாங்களே, அந்த படத்தில் ஏதாவது பாட்டு போட்டு விடுங்கப்பா. ஏய் ஆமாப்பா, அதில் வெண்ணிலவ சாரல் நீ சாங் சூப்பராக இருக்கும், அந்த பாட்டே போட்டு விடுங்க. ஏ ஆளே கேட்ட பிறகு அப்பில் இது இதோ போட்டு வரேன். வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ, ஆசை வந்து. டேப்பா வண்டியை முன்னாடி பார்த்து ஓட்டுறா,
நீ பாட்டுக்கு பின்னாடியே பார்த்து ஓட்டி பரலவும் போக விட்றாத. ஒரு மனுஷன் நிம்மதியாக சைட் அடிக்க விட்றானா இவனும் சைட் அடிக்க மாட்டான், நம்மளையும் சைட் அடிக்க விட மாட்டோம். தாய்மார்களே, கோயில் பக்கத்தில் வந்துட்டோம், எல்லாம் ரெடியாக இருங்க இறங்குறதுக்கு. ஹே பூஜா, உங்கள் கோயில் இங்கேருந்து பார்க்கவே செம்ம அழகாக இருக்கே. ஹே ஆமாப்பா, எங்கள் கோயிலை சுற்றி நல்லா மரம் செடி கொடின்னு அப்படியே பச்சை பசேல்னு அழகாக இருக்கும். ஹே பூஜா, அப்படின்னா வாப்பா எனக்கு கொஞ்சம் சுற்றி காமிக்கிறியா? எப்படியும் அவங்க பொங்க வச்சு சாமி கும்பிட லேட் ஆகும்ல, அது வரைக்கும் நம்ம போய் சுற்றி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். ஹே ஹலோ, இங்கே நாங்களும் இருக்கோம்ப்பா, அதை மறந்துடாதீங்க 2 பேரும். ராஜீவ் எப்பயுமே இப்படித்தான். ஹே அமைதியா இருங்கப்பா, நான் ஏதாவது நார்மலாக பேசினாலும் நீங்கள் அதை திருச்சி விட்டுறீங்களே. ஓகே ராஜீவ், நம்ம உள்ளே போவோம். அம்மா அப்பா எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம போய் சுற்றி பார்க்கலாமா என்னன்றதை டிசைட் பண்ணுவோம். ஓகேவா? வாங்க நம்ம உள்ளே போய் கோயிலுக்கு போவோம். ஓகே, அதுவும் சரிதான், வாங்க உள்ள போவோம். வா பூஜா, போமா உள்ள. டேய், நீயும் ரவி முன்னாடி போங்க, நானும் ஷாலினியும் பின்னாடி வருவோம். போங்க, நீங்கள் போங்க. சரிம்மா தாயே, பின்னாடியே வாங்க, நாங்கள் முன்னாடி போகிறோம். இப்போ ரவி வாடா போவோம். டேய் ராஜீவ், வா நம்ம காரை போய் பார்க்கிங் ஏரியாவில் பார்க் பண்ணிட்டு வந்துடுவோம், அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போவோம். சரிடா, வா போகலாம். சரி பூஜா, வா நம்ம உள்ளே போவோம். ஷாலினி, கோயிலுக்குள்ள அப்பா அம்மா யாரையுமே காணோம், எங்கே போயிட்டாங்க? ஹே பூஜா, ஒருவேளை கோயிலுக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்குல்ல, அந்த மரத்துக்கடியில் கூட விளக்கு போடுவாங்களே, வா அங்கே தான் அம்மா அப்பா இருப்பாங்க, வா அங்கே போய் பார்க்கலாம். அப்பனே பொன்மாட சாமியா, கன்னியம்மா தாயே, இனி எங்கள் குடும்பத்தில் எல்லாமே நல்லதாகவே நடக்கணும், யாருக்கு எந்த கெடுதலும் நடக்கக்கூடாதுன்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. ஏங்க வாங்க, விளக்கு தொட்டு கும்பிட்டுக்கோங்க. சரிம்மா பத்மா. அம்மா அப்பா, நாங்கள் உங்களை கோயில் புறம் தேடிட்டு வரோம், நீங்கள் என்ன செய்றீங்க இங்கே? பூஜாம்மா வாடா, விளக்கு தொட்டு கும்பிட்டுக்கோ. இதுதாண்டா நம்ம சாமி உருவான இடம். இந்த இடத்துல இருக்க மரம் பாரு, இந்த மரத்தில் தான் நம்ம சாமி முத உருவானாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல கும்பிட்டுட்டு தான் நம்ம உள்ளே கும்பிடணும். தொட்டு கும்பிட்டுக்கோங்க விளக்க. ஓ அப்படியாம்மா, நான் கோயிலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சா, அதனால் எனக்கு இதெல்லாம் தெரியாது. சரி ஓகேம்மா. அம்மா கோயிலுக்குள்ளே தானே போகணும், நீங்கள் எதுக்கு இங்கிட்டு கூப்பிட்டு வந்திருக்கீங்க? பூஜா, இது என்ன கேள்வி, உனக்கு தெரியாதா? நம்ம பொங்கல் வச்சுட்டு தானே போய் சாமி கும்பிட போகணும். இங்கனுக்குள்ளே பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் பொங்கலை எடுத்துகிட்டு போய் தான் சாமி கும்பிடணும். அம்மா பூஜை சாமான்லாம் காலையிலேருந்து இறக்கியாச்சாம்மா, அதெல்லாம் எங்கே எடுத்து வச்சுருக்கீங்க? அதெல்லாம் நாங்கள் வந்த உடனே பூசாரிகிட்ட கொடுத்துட்டோம்மா, அவர் அங்கே உள்ளே வச்சிருக்காரு. நம்ம பொங்கல் வச்சுட்டு பொங்கலை கொண்டு போய் சாமிக்கு படிச்சுட்டு அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு கிளம்புவோம். ஓகேவா? சரிங்கப்பா. அம்மா, நாங்கள் கொஞ்சம் வெளியில் போய் சுற்றி பார்த்துட்டு வரட்டுமா? நீங்கள் பொங்கல் வச்சு முடிக்கவங்களே வந்துடுவோம். என்ன பூஜா இப்படி சொல்கிறேன்? பொங்கல் வைக்கணும்ல, கூட மாட இருந்து வேலை பார்க்கலாம்ல. அம்மா நான் வேணா உங்க கூட இருக்கேன், இவ வேணா போய் சுற்றி பார்த்துட்டு வரட்டும். என்ன சார் நீ இப்படி சொல்லிட்டு இருக்கேன்? நீயும் வருவேன், நான் போய் சுற்றி பார்க்கலாம்னு நினச்சேன். பூஜா என்ன இது, நீயும் இருக்க மாட்டேன், இருக்கிறவளையும் வேணான்னு சொல்கிற. நீங்கள் சுற்றி பார்க்கணும்னா பொங்கல் வச்ச பிறகு கூட போய் சுற்றி பார்க்கலாம்ல. பொங்கல் வச்சு சாமி கும்பிட்ட பிறகு கூட போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க. ஆமாம், ராஜீவ் ரவி எல்லாரும் சுற்றி பார்க்கலான்னு சொன்னாங்க, அதனால தான் சரி போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம்னு நினச்சேன். அவங்க கூட நான் மட்டும் போனால் எப்படி இருக்கும்? கூட பேச்சு தனிக்கு சாலினியும் இருந்தால் நல்லா இருக்கும்ல, அதுக்காக தான் அவளையும் கூப்பிட்டேன். இப்போ என்ன பத்மா, பொங்கல் வைக்கிற வேலை தானே, உனக்கு வேணா கூட மாட இருந்து நான் ஒத்தாசை பண்ணுறேன். பிள்ளைங்க போய் சுற்றி பார்த்துட்டு வரட்டும், விடு. சரிங்க, சரிம்மா, அப்போ வேணா நீங்கள் போயிட்டு வாங்க. எங்கே ராஜீவ் ரவி எல்லாம் காணோம்? இல்லைம்மா, அவங்க காரை பார்க் பண்ணிட்டு வரேன்னு போயிருக்காங்க. சரிம்மா, அவங்க வரவும் நீங்கள் கிளம்புங்க. ஓகேப்பா, ரொம்ப 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 தேங்க்யூ, என்னோட செல்ல அப்பா. பூஜா, ஐஸ் வச்சது போதும், ராஜுவும் ரவியும் வரவும் போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க. அப்பா சரிடா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நீங்கள் போயிட்டு வாங்க. மக சொல்லுக்கு என்னைக்கு அப்பா தட சொன்னாரு, போயிட்டு வாங்க. அப்புறம் என்ன பூஜா, அம்மாவே ஓகே சொல்லிட்டாங்க, கிளம்புவோம். பெரிய பூஜை ஜாமான் எல்லாம் எடுத்துட்டு வரணுமா? இல்லப்பா ரவி, அதெல்லாம் நாங்கள் வந்த உடனே உள்ள கொடுத்தாச்சு. நீங்கள் ஏதோ பிள்ளைங்க சுற்றி பார்க்கணும்னு சொன்னாங்க, நீங்கள் 4 பேரும் போயிட்டு வாங்களே, சுற்றி பார்த்துட்டு வாங்க. சரிங்க பெரியா. ஷாலினி, ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே போகலாம்? ரவி, நம்ம கோயிலுக்கு பின்னாடி தோட்டம் தரவுலாம் இருக்குல்ல, அந்த பக்கம் வேணா போய் சுற்றி பார்ப்போம். ஓ, தோட்டம்லாம் இருக்காங்கிட்டு. வாப்பா போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம். பெரியா, இங்கே உங்களுக்கு எதுவும் உதவி தேவைப்படுமா? நான் வேணா உங்க கூட இருக்கனே, ராஜீவ் வேணா பூஜாவையும் சாலினியும் கூட்டு போட்டோம். இப்பா ரவி, எந்த வேலையும் இல்லைப்பா, பொங்கல் வைக்கிற வேலை தான். நானும் பத்மா மட்டும் இருந்து பார்த்துக்குறோம், நீங்கள் 4 பேரும் போயிட்டு வாங்க. அப்போ சரிங்க பெரியா, நாங்கள் போயிட்டு வரோம்.